என்னது ஒன் பீஸோட ரெவன்யூ வந்து டிராகன் பாலோட ரெவன்யூ வந்து சப்ராஸ் பண்ணிட்டா. ரீசெண்டா இன்ஸ்டாகிராம பார்த்துட்டு இருக்க போஸ்ட்ல இன்னொரு விஷயம் கண்ணில் பட்டுச்சு. இது உண்மையான்னு கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் உண்மையே சொல்லலாம். எஸ், ஒன் பீஸோட ரெவன்யூ வந்து இப்போதைக்கு டிராகன் பாலோட ரெவன்யூ வந்து சப்ராஸ் பண்ணிருக்குது. லைக் எப்படின்னா வந்து டோக்கியோ அனிமேஷன் கிட்ட ஏகப்பட்ட பிரான்சைஸ் உண்டு. அதுல வந்து ரெண்டு முக்கியமான பிரான்சைஸ் தான் வந்து டிராகன் பால் ஒன் பீஸ். டிராகன் பால் எப்பவுமே வந்து டோக்கியோ அனிமேஷனுக்கு அதிகமான ரெவன்யூ கொடுக்கக்கூடிய பிரான்சைஸா இருந்துச்சு. பட் 2025ல இருந்து 26 வரைக்கும் இருக்கக்கூடிய டைம் இருக்குல்ல, அந்த டைம்ல வந்து ஒன் பீஸ் வந்து அதிகமான ரெவன்யூ வந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்திருக்குது டோக்கியோ அனிமேஷனுக்கு. லைக் எவ்வளவுனா வந்து 27.8 பில்லியன் yen, லைக் ஜாப்பனீஸோட கரன்சில சொல்றேன். அதே மாதிரி டிராகன் பால் எவ்வளவு ரெவன்யூ எடுத்து கொடுத்திருக்குன்னா 20.8 பில்லியன் yen கொடுத்திருக்குது. சோ அதுல இருந்து அந்த அளவுக்கு அப்டேட் வரவே இல்ல. பட் ஸ்டில் ஏகப்பட்ட ரெவன்யூ ஜெனரேட் பண்ணி கொடுத்திருக்குது. பட் இத வச்சு பார்க்க போஸ்ட்ல ஒன் பீஸ் வந்து ஆபீஷியலாவே வந்து சப்ரஸ் பண்ணிட்டு டிராகன் பால் சப்ரஸ் பண்ணிட்டு. பட் இது வந்து ஜஸ்ட் டோக்கியோ அனிமேஷனோட ரெவன்யூ தான். குளோபல் வைஸ்ல பார்க்க போஸ்ட்ல டிராகன் பால் இன்னுமே டாப்ல தான் இருக்குது. அதை அடிச்சிக்க முடியாது. ஏன்னா டிராகன் பால் எப்பவுமே டிராகன் பால், அது ஒரு கோட். இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.